ஓம் ஸ்ரீ சாய்ராம். தஸ் ஸ்பேக் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அப்படிங்கிற சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹியூமன் வேல்யூ அஹிம்சா. அஹிம்சான்னு நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் உடல் ரீதியா எந்த ஒரு துன்பமோ கெட்டதோ பண்ணாம இருக்கிறது தான். ஆனா சுவாமி அதோட சேர்த்து நம்மளோட எண்ணம், சொல், செயல், தாட், வேர்ட் அண்ட் டீட், இது மூணுத்திலையுமே எந்த ஒரு கெட்டதோ நினைக்காமையோ பண்ணாமையோ இருக்கிறது தான் உண்மையான அஹிம்சா அப்படின்னு சொல்றாரு. குமார்னு ஒரு விவசாயி இருந்தான். அவன்கிட்ட நிறைய நிலம் நிறைய காய்கறிகள் வச்சு பராமரிச்சு வந்துட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த நிலத்துல அப்பப்போ சில முயல்கள் வந்து அவனோட காய்கனிகள் எல்லாமே கடிச்சு நாசம் பண்ணிட்டு போயிருக்கு. இதனால குமாருக்கு ரொம்ப மன கஷ்டமா இருந்தது. இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு தீர்வு காணணும்னு குமார் யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ அந்த ஊர்ல ஒரு முனிவர் இருந்தார். அவர்கிட்ட போய் அறிவுரை கேட்கலான்னு சொல்லிட்டு குமார் அந்த முனிவர் கிட்ட போறார். அந்த முனிவர் கிட்ட போய் அவனோட பிரச்சனையை எடுத்து சொல்லி அந்த முனிவர் கிட்ட ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கிறார். அப்ப அந்த முனிவர் சொல்றார், இந்த முயல் எல்லாமே அவனோட நிலத்துக்கு தன்னோட பசியை தீர்க்கறதுக்கு தான் வருதே தவிர அதை நாசம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை. அந்த முயலுக்கும் சாதகமா ஏதாவது தீர்வு இருக்கான்னு யோசி அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு அறிவுரை கொடுத்து அனுப்புறார். குமாரோ இப்ப என்ன பண்றார்? அவரோட நிலத்துல ஒரு பகுதியை மட்டும் ஒதுக்கி அந்த பகுதியில கேரட், கீரை, அதாவது இந்த முயல்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான காய்கறிகள் அதெல்லாம் மட்டும் பயிரிடுறார். மற்ற இடத்துல அவரோட மற்ற பயிர்கள் எல்லாம் இடுறார். அப்ப என்ன ஆகுது? இந்த முயல்கள் எல்லாமே அவரோட நிலத்துக்கு வந்து முன்னாடி இருக்கிற இந்த கேரட்டும் கீரையும் இதெல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு மற்ற பயிர்களுக்கு எந்த ஒரு சேதமும் விளைவிக்காம போயிருது. இதனால குமாருக்கும் நல்ல லாபம், அந்த முயல்களும் சந்தோஷமா இருந்தது. இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறையோ கோபத்திலேயோ நம்ம தீர்வு யோசிச்சோம்னா கண்டிப்பா கிடைக்காது. நமக்கும் நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சாதகமா இருக்கிற மாதிரி நம்ம தீர்வு யோசிக்கிறது தான் உண்மையான அஹிம்சா. இதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சு நம்ம போவோம். ஜெய் சாய்ராம்.